மாமா பார்த்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட அப்பளத்த குடுத்துட்டு, சரின்னு வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ரெடி ஆகிக்கிட்டு ம். இருக்காரு. நானும் பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சுட்டு, குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கேத்தி வச்சுட்டேங்க. எப்பயுமே செய்ற ஒரு கடமை தான். ஆனா டெய்லி உங்ககிட்ட விளாக்ல காட்டுறதில்ல. அப்புறம் எப்பவும் போல எனக்கு, நிலாவுக்கு, ஜிஞ்சருக்கு, மாமாக்கு எல்லாம் சாப்பாடு வடிச்சு வச்சுட்டேன். பாவக்காய் வேஸ்ட்டு, கத்திரிக்காய் வதங்கி போயிருச்சு. யாரும் வாங்க வேணாம். நான் வீட்டுக்கு குழம்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு சூப்பரா ஒரு கிரேவி வச்சுட்டேன். பீட்ரூட் வைக்க நேரம் இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அப்பளத்த பொரிச்சுட்டேன். அப்புறமேட்டு தான் பீட்ரூட் வைக்கணும். மாமா காய்கறி விலையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். என்னன்னு பாரு அப்படின்னுகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எதையோ தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. பைக் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா 7.1ங்க. எனக்கு ஒரு குட்டி குட்டி இந்த கம்பி குளம்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்களா ஸ்கூல் பிள்ளைங்கலாம் போகவுமே அப்படியே வெறிச்சோன்னு கிடக்கு. செம்மண் காடு, பொட்டல் காடா இருக்குது. அப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா ஆச்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆட்டா சூ சூ சூன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம வீட்டு தலைவர் பபாய் சீயோன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாருங்க. இப்படிதான். நீ ஈவினிங் வர வரைக்கும் எனக்கு